நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய 5 சூழ்நிலைகள் இங்கே. நீங்கள் பேசக்கூடாத முதல் சந்தர்ப்பம் உங்களுக்கு தெளிவாக சிந்திப்பதில் சிக்கல் இருக்கும்போது. இது பல காரணங்களுக்காக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் செல்வாக்கின் கீழ் சோர்வாக இருக்கலாம், அல்லது கோபம் அல்லது பதட்டம் நிறைந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதை பேசுவதற்கு முன் சிறிது காத்திருப்பது நல்லது. நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் பின்னர் வருத்தப்படலாம். நீங்கள் உங்கள் யோசனைகளை முதிர்ச்சியடையச் செய்து அதே வழியில் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் அதை பற்றி பின்னர் பேசலாம். ஆனால் நீங்கள் உணர்வு பூர்வமாக அல்லது வேறு வழிகளில் சமரசம் செய்யும்போது அல்ல. நீங்கள் பேசக்கூடாத இரண்டாவது சூழ்நிலை என்னவென்றால், உங்கள் வார்த்தைகள் பயனுள்ளதாக இருப்பதை விட புண்படுத்தக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக மற்றவர்கள் உண்மையை கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ளன. அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகள் நாம் நினைப்பதை விட அரிதானவை. நீங்கள் பேச விரும்பும் வார்த்தைகள் பயனுள்ளதாக இருக்குமா அல்லது மற்றவரை புண்படுத்தும் வகையில் செயல்படுகிறதா என்று சிந்தியுங்கள். நீங்கள் பேசக்கூடாத அடுத்த சூழ்நிலை உங்கள் கருத்து பொருத்தமற்றதாக இருக்கும். அதை ஒப்புக்கொள்வது மற்றும் ஏற்றுக்கொள்வது ஒருபோதும் எளிதானது அல்ல. இருப்பினும் நமது ஈகோ ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இது மிகவும் முக்கியமானது. ஒரு சூழ்நிலையை பற்றி உங்களுக்கு போதுமான அளவு தெரியாத போது, அல்லது மற்றவர்கள் நிபுணர்களாக இருக்கும்போது, அல்லது உங்கள் கருத்து மற்றவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத போது அது மிகவும் புத்திசாலித்தனமான விஷயம் என்பதால் அமைதியாக இருப்பது நல்லது. உங்கள வார்த்தைகளை மதிக்காத ஒருவருக்கு மௌனமே சிறந்த பதில். நிச்சயமாக சில சூழ்நிலைகளில் ஆதாரம் இல்லாவிட்டாலும் ஊகிக்கவும் பேசவும் சுதந்திரமாக இருக்கிறோம். இருப்பினும் இது எப்போதும் உண்மையல்ல. நாம் ஏதாவது ஒன்றை பற்றி பேசும் பொழுது அது மற்றொரு நபருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக, அவர்களின் உடல் மற்றும் மனநலம் குறித்து உறுதியான தகவல்களை வழங்கக்கூடாது. சில சூழல்களில் செவிவழிச் செய்திகள் நன்றாக இருக்கலாம், ஆனால் நம் செவிவழி ஒரு பெரிய முடிவை மாற்றினால் பேசாமல் இருப்பது நல்லது. உதாரணமாக, ஒரு நபர் தனக்கு உதவக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாமா என்று பரிசீலித்து வருகிறார். அந்த மருந்தை பயன்படுத்திய நண்பரின் நண்பரை பற்றிய வதந்தியை கொண்டு வராமல் இருப்பது நல்லது, மற்றும் அது ஒரு உண்மை மற்றும் வதந்தி அல்ல. உங்கள் கருத்து பொருத்தமானது அல்ல என்பதை அங்கீகரிப்பது ஈகோவுக்கு கடினமாக இருந்தால், அமைதியாக இருக்கும்படி கேட்பது இன்னும் கடினம். சில சூழ்நிலைகளில், உதாரணமாக சில பணிச்சூழல்களில் அல்லது பிற சூழ்நிலைகளில் பின் இருக்கையில் அமர்ந்து கொள்ளும்படி நீங்கள் கேட்கப்படலாம். அது உங்களை பேச விரும்ப வைக்கும். இருப்பினும் அந்த உந்துதலை கட்டுப்படுத்தி அதற்கு பதிலாக பிரதிபலிப்பது சிறந்தது. நாங்கள் ஏன் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த சூழ்நிலைகளில் கேட்பது மற்றும் கற்றல் நன்றாக இருக்கும். நீங்கள் எதையாவது சேர்க்க வேண்டும் என்று நினைப்பதால் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. மாறாக, வேறு யாரோ சொன்னதை நீங்கள் ஆதரிக்கலாம். உங்களிடம் சேர்க்க எதுவும் இல்லை என்று சொல்வது சங்கடமாக இருக்கும். ஆனால் பொதுவாக பேசுவதற்காக பேசுவதை விட இது சிறந்தது. சேர்க்க எதுவும் இல்லாத போது ஒப்புக்கொள்ள உங்களை அனுமதிக்கவும். உங்கள் வார்த்தைகள் சொன்னவுடன் கவனமாக இருங்கள். அவை மன்னிக்கப்படும் அல்ல மறந்துவிட்டது.